இடைக்கால பட்ஜெட்டால் மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக தேர்தல் அறிக்கை குழு டெல்டா பகுதி விவசாயிகளின் கோரிக்கை குறித்து கேட்க உள்ளதாக தெரிவித்த அவர், நேர்மையாக விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என அறிக்கை தர உள்ளதாகவும், இந்த இடைக்கால பட்ஜெட்டால் தமிழகம் பலனடைய போவதில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மோசமான நிதி மேலாண்மையை தமிழக அரசு பெற்றுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், திட்டங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் நிதி ஒதுக்கீட்டில் வேறுபாடு உள்ளது என்றும், இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு மாதிரி பச்சை துண்டு போட்டுட்டு துண்டு விழுற பட்ஜெட்டை தாக்கல் செய்யறவர்கள் நாங்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் கூட்டணி கட்சிகளே அந்த பச்சை துண்டு நீங்க ஒன்னும் விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்ய போறது இல்ல, அதனால சும்மா நடிக்க வேண்டாம், அதனால நாங்க ஒன்னும் அதை போட்டு நடிக்க மாட்டோம். அவங்க கூட்டணி கட்சிகளே மரியாதைக்குரிய நமது விவசாய சகோதரர்களுக்கு இவர்கள் ஏமாற்றம் தான் தருவார்கள் என்பதை கூட்டணி கட்சிகளே முடிவு செஞ்சுட்டாங்க. அப்படிதான் இருக்குது. ஏன்னா விவசாயிகள் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்ல. அவங்க குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3100 ரூபாய் கேட்டிருந்தது, அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்லை. சுகர் கேன் கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு கேட்டிருந்தது, அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்லை. அவர்களோட கடன் தள்ளுபடி பத்தி எந்த அறிவிப்பும் இல்லை. ஆக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நெடுங்காலமாக வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. ஆக பாராட்டு விழா தான் நடந்தது. ஏறக்குறைய ஒரு கூட்டத்தை வைத்துட்டு வெளியே பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலா உள்ள ஒரு பாராட்டு விழா நடத்த ஒருத்தங்க முதுக தட்டி கொண்டு இருந்தார்களே தவிர, நிச்சயமாக தமிழகம் எந்த விதத்திலும் இதனால் பலனடைய போவதில்லை என்பதை அவர்களின் பட்ஜெட் எல்லாத்துக்கும் மத்திய அரசு அவங்க குறை சொல்றாங்க. ஆனா மிக மிக மோசமான நிதி மேலாண்மையை தமிழக அரசு பெற்றிருக்கிறது. தமிழக அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தஞ்சாவூரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இல்லை என குற்றம் சாட்டிய அவர், திமுக கூட்டணி ஒப்பந்தம் கூட போட முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கும் நிலையிலும் தினம் தினம் மத்திய அரசை குறை கூறி வருவதாக விமர்சித்தார். தொடர்ந்து பிரதமர் எல்லா மாநிலத்திற்கும் சமமாக பகிர்ந்து அளித்து வருவதாக தெரிவித்த அவர், திமுக அரசின் நிதி நிர்வாகம் சரியில்லை என்றும், தோல்வி பயத்தில் முதலமைச்சர் ஒவ்வொரு அறிவிப்பாக வெளியிட்டு வருவதாகவும் விமர்சித்தார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக கூட்டணிக்கே தலைமை தாங்க முடியாமல் பரிதவித்துக் கொண்டு வருவதாக விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன், அவர் எப்படி அகில இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியும் என கேள்வி எழுப்பினார். ஒப்பந்தம், ட்ரம்போட ஒப்பந்தம், யூரோப்போட ஒப்பந்தம், ஆனா இங்க ஒரு கூட்டணி கூட ஒப்பந்தம் செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு ஆளும் கட்சி தினம் தினம் மத்திய அரசை குறை கூறுகிறார்கள். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி நிர்வாகம், நிதி கொள்கை என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றுதான். முதலமைச்சர் ஒவ்வொன்றாக எடுத்து வெற்றி பெற முடியாது என்பதற்காக இன்னைக்கு மாநில சுயாட்சியை கையில் எடுத்திருக்கிறார். அடைந்தால் தனிநாடு, இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னவங்க சட்டம் பாயுன்னு பயந்துட்டு அந்த கோரிக்கையை கைவிட்டாங்க. மாநில சுயாட்சி இவங்க மத்தியில ஆட்சி செய்யும் பொழுது கண்ணுக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு மாநில சுயாட்சியை பேச வந்திருக்கிறார்கள். பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டித்து பாஜக மாவட்ட பட்டியலணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பட்டியலணி சார்பில் அணியின் மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார் தலைமையில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத், திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு துரோக ஆட்சியை செய்து கொண்டு வருவதாகவும், 20,000 கோடி ரூபாயை மற்ற துறைகளுக்கு செலவு செய்து ஆதிதிராவிட மக்களுக்கு ஸ்வாகா செய்ததாகவும் விமர்சித்தார். இவரை தொடர்ந்து பேசிய பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தமன், அம்பேத்கர் தற்போது உயிரோடு இருந்திருந்தால் திருமாவளவனை அடித்து விரட்டி இருப்பார் என்று சவால் விட்டார். பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் தமிழக மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற ஒன்றாக வேண்டும் தமிழ்நாடு, வென்றாக வேண்டும் திராவிடம் கருத்தரங்கில்
தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் தமிழக மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்த அவர், இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பதற்கான தகுதி படைத்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்றும், இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை தாண்டி வேறு ஒருவர் தலைவராக வர வேண்டும் என்ற அவசியம் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாயை வங்கிக் கணக்கில் வரவு வைத்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்ததாக தெரிவித்த அவர், தோல்வி பயத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை என வலியுறுத்தினார். அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழக மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடந்த காலங்களிலேயே 2 பாராளுமன்ற தேர்தல்களில் மோடி பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் வந்தார். பலமுறை வந்த நிலையிலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள். இந்த முறையும் மாதத்துக்கு 3 முறை அல்ல, வாரத்துக்கு 3 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மோடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் என்றால் தமிழிலே சில வார்த்தைகளை உச்சரிப்பார், திருக்குறள் சொல்லுவார், தமிழ் மொழியை பற்றி உயர்த்தி பேசுவார். ஆனால் தமிழர்களுக்கான உரிமையை, தமிழ்நாட்டு நலனுக்கான எந்த உரிமையையும் வழங்க மாட்டார்கள். அப்படி தமிழர்களை புறக்கணித்துவிட்டு வெறும் தமிழை மட்டும் உயர்த்தி பேசுவதால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.